ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா. எனது அன்பு பிள்ளையே, நான் உனக்கான நல்லது செய்வதற்காக பலமுறை உன்னை தேடி வந்தாலும் கூட நீயும் பலமுறை என்னை தவறவிட்டு கொண்டே இருந்ததால் தான் இப்போது கடைசி முறையாக உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்துள்ளேன். நீ யாருக்காகவும் பிறக்கவும் இல்லை, இந்த உலகில் வேறு யாரும் உனக்காக எதுவும் செய்யப்போவதும் இல்லை. இந்த உண்மையை மட்டும் நீ தெளிவாக புரிந்துவிட்டால் தேவையில்லாமல் மனக்கசப்பும் ஏமாற்றமும் பெற்றுக்கொண்டு நீ வலிகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்க மாட்டாய்தானே. வலிகளும் வேதனையும் எல்லாருக்கும் பொதுவானதுதான், எல்லார் வாழ்க்கையிலும் வரத்தான் செய்யும். அது ஒரு பக்கம். ஆனால் நீயோ தேவையில்லாத விஷயங்களை யோசித்து நீயாகவே உன் மனதில் காயங்களையும் வலிகளையும் வேதனைகளையும் ஏன் சுமக்க வேண்டும்? யாரும் உனக்காக எதையும் செய்ய மாட்டார்கள், நீ யாரிடமும் எதையும் எதிர்பார்க்க கூடாது என்ற எண்ணத்தை உனக்குள் ஆழமாக பதிய வைத்துக்கொள். இந்த கலியுக காலத்தில் ஒரு மனிதர் இன்னொருவருக்காக மனம் இறங்கி ஏதாவது உதவி செய்வதென்பதெல்லாம் மிகவும் அற்புதமான காரியம். அது நடந்தால் சந்தோஷம்தான். ஆனால் இப்போதைய கலியுக காலத்தில் ஒரு அவசரத்திற்கு என்றால் கூட 100க்கு ஒருவர் உதவுவதே மிகவும் அபூர்வமாக மாறிவிட்டது. உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன வேண்டுமோ, உனக்கு என்னெல்லாம் நடக்க வேண்டும் என ஆசைப்படுகிறாயோ அதற்கு உண்டான நல்ல விஷயங்களை நிகழ்த்தி கொடுக்க உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன் என் செல்வமே. உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட மிக பெரிய நல்ல மாற்றங்கள் எல்லாமே நான் உனக்காக கொடுத்தது தானே. நீ அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒன்றை இழக்க நேரிட்டது எனக்கு தெரியும். கவலை கொள்ளாதே. நீ இழந்ததையும் உன்னிடம் இல்லாததையும் உனக்காக உன் அப்பன் முருகன் நான் கொண்டு வந்து கொடுப்பேன். இங்கு வாழக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே ஒன்றில் நின்று கொண்டு இன்னொன்றை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய பொய்யான வாழ்க்கையை தானே வாழ்கிறார்கள். யாருக்கு எதை கொடுத்தாலும் மன திருப்தி இல்லாமல் இருப்பதை விட்டுவிட்டு இல்லாததையே எதிர்பார்த்து ஏக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த மனித வாழ்க்கையை நான் என்னவென்று சொல்வது? உனக்காகவும் கூட நான் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை கொடுத்திருக்கிறேன். ஆனால் அதன் அருமை பெருமையை உணராமல் உன்னிடம் இல்லாததையும் நான் உனக்கு கொடுக்காததையும் நினைத்து நினைத்து அதுதான் வேண்டும் இதுதான் வேண்டும் என நித்தமும் வேண்டுதல் வைத்து கொண்டுதானே இருக்கிறாய். உன் வாழ்வில் பல பிரச்சனைகளும் பல ரகசியங்களும் பல மர்மங்களும் நிறைய இருக்கிறது. அதை எப்போதும் எல்லாரிடமும் போய் சொல்லிவிட முடியுமா என்ன? உன்னுடைய ரகசியத்தை நீ மற்றவர்கள் மனதில் போட்டு வைக்க நினைத்தால் அது புதையலாய் இருக்காது. அது பல கிளைகளாக முளைத்து பல சந்தேகங்களோடு பல பேர் மனதில் ஆழமாய் ஊடுருவி அது என்றாவது ஒரு நாள் 1க்கு 10ஆக மீண்டும் உன்னிடமே வந்து சேரும் என் செல்வமே. அப்போது நீ நிச்சயமாக ஏன்தான் இதை சொன்னோம் என வேதனைப்படக்கூடிய அளவில் அது மிகவும் உனக்கு வருத்தத்தை கொடுக்கக்கூடியதாக அறிந்துவிடும். அதனால்தான் சொல்கிறேன், உன்னை பற்றிய பலமோ பலவீனமோ ரகசியமோ எதுவாக இருந்தாலும் அதை யாரிடமும் சொல்லாதே என் செல்வமே. இப்பொழுது உனக்கு என்ன கவலை? உன் வாழ்வில் மிகப்பெரிய கஷ்டம் உன்னை பாடாய்படுத்துகிறது, அதுதானே. எதுவுமே நிரந்தரமில்லாத இந்த உலகில் உன் கஷ்டம் மட்டும் எப்படி நிரந்தரமாய் உன்னிடமே தங்கியிருக்கும் என நம்பிக்கொண்டிருக்கிறாய்? கொஞ்சம் பொறுத்திரு. எல்லாவற்றையும் சரி செய்து உன் வாழ்க்கைக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்கத்தான் போகிறேன். அதற்காக தானே உன்னை தேடி தேடி வருகிறேன். நீ மற்றவர்கள் உனக்கு கெடுதல் செய்யும் போதும் தவறு இழைக்கும் போதும் எல்லாவற்றையும் சரி சரி என பொறுத்து கொண்டால் உன்னை நல்லவன் என்று சொல்வார்கள். எப்போது ஒரு கட்டத்திற்கு மேல் உன்னால் பொறுக்க முடியாமல் நீ எதிர்த்து கேள்வி கேட்கிறாயோ அப்போதே உன்னை கெட்டவன் சுயநலவாதி என்றெல்லாம் சொல்லிவிடுவார்கள் என் செல்வமே. யார் உன்னை என்ன சொன்னாலும் நீ எதையும் முக்கியத்துவம் கொடுத்து கேட்டுக்கொள்ள வேண்டாம் என அதற்காக தான் நான் சொல்கிறேன். நீயாகவே கீழே விழுந்தாலும் சரி, யாராவது உன்னை தள்ளிவிட்டு வீழ்த்தினாலும் சரி, தைரியமாய் எழுந்து நிற்க கற்றுக்கொள். 4 பேர் உன்னை தலை நிமிர்ந்து பார்க்கக்கூடிய வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என நினைத்தால் யாரையுமே திரும்பி பார்க்காதே என் செல்வமே. நீ உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை நோக்கி முன்னோக்கி போகும்போது உன் பின்னால் பலவிதமான குரல்கள் கேட்கத்தான் செய்யும். ஒருவர் நீ செய்ததே சரியில்லை என சொல்லுவார். ஒரு சிலர் அதையும் தாண்டி சரி என்று சொல்வார்கள். பல பேர் உன்னால் அதெல்லாம் முடியாது என சொல்வார்கள். சிலர் உனக்கு முட்டுக்கட்டையாய் வந்து ஏதாவது ஒரு தடங்களை உருவாக்கி விட்டு போவார்கள். அப்படிதான் நீ முன்னேறி செல்லும்போது பல பேருடைய வாய்கள் பலவிதமாய் உன்னை தடுப்பதற்காக ஏதாவது முயற்சிகளை செய்து கொண்டே இருக்கும்.
ஆனால் நீ முன்னேற வேண்டும் என நினைத்து விட்டாலே உன் காதுகளை செவிடாக்கி கொண்டு யாரையும் திரும்பி பார்க்காமல் எதை பற்றியும் யோசித்து நேரத்தை வீணாக்காமல் முன்னேறி போய்கொண்டே இருக்க வேண்டும் என் செல்வமே. எதையும் தனக்கு என்று நினைக்காதவனுக்கு துன்பம் ஒருபோதும் ஏற்படவில்லை. அதை விட்டுவிட்டு எல்லாமே தனக்கு கிடைக்க வேண்டும் என நினைக்கிறான் அல்லவா, அவன்தான் குழப்பத்தோடும் கவலைகளோடும் கஷ்டங்களோடும் வாழ்ந்து கொண்டிருப்பான். உன்னுடைய மனக்குழப்பம் தீர வேண்டுமானால் நீ மௌனத்தோடு உன் வேலைகளை செய்யப்பார். தனிமை என்பது உனக்கான சந்தோஷத்திற்கான சிறந்த வழி. அதை வீணாக்கி விடாதே என் செல்வமே. தனிமையும் பொறுமையும் எப்போதும் உன்னை வழிநடத்தக்கூடிய நல்ல விஷயங்கள்தான். இத்தனை நாட்களாக நீ கண்ணீர் விட்டு கேட்ட உன்னுடைய வேண்டுதல்களுக்கும் பிரார்த்தனைகளுக்கும் இப்போது நான் பலனை கொடுக்கப் போகிறேன். நம்பிக்கையோடு முன்னேறிப்போ. எப்போதுமே யாராவது ஒருவர் முன்னேறி வர துடிக்கும் போது விதி அதன் பாட்டுக்கு தன்னை யாரையாவது கஷ்டப்படுத்துவதற்காக காத்து கொண்டே இருக்கும். ஆனால் விதிக்கு தெரியாது அல்லவா, உனக்காக உன் அப்பன் முருகன் உன் பின்னால் வந்து கொண்டிருக்கிறேன் என்று. உனக்கு சதி செய்யக்கூடிய அந்த விதியை முறியடித்து உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே. காலமறிந்து நேரமறிந்து உன்னுடைய பணிகளையும் கடமைகளையும் பொறுப்புகளையும் சரியாய் சிறப்பாய் செய்தால் போதும். உன்னுடைய உடலும் உள்ளமும் அமைதியில் திளைக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன் என் செல்வமே. என்னை முழுவதுமாக தஞ்சமடைந்த உன்னை ஒருபோதும் நிற்கதியாக நான் விட்டுவிட மாட்டேன். உனக்காக உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன் என்பதை உறுதியாக நீ நம்பினாலே போதும். உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. கூடிய விரைவில் உன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தீர்த்து வைத்து உன் மனதை கஷ்டப்படுத்தக்கூடிய கடன் பிரச்சனைகளையும் தொல்லைகளையும் எல்லாவற்றையும் சரி செய்து உனக்கான சந்தோஷத்தை நான் வரவழைக்கிறேன் என் செல்வமே. உன் நம்பிக்கையை வீணாக்காமல் உனக்கான நோய் நொடிகளையெல்லாம் தீர்த்து எல்லா நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுத்து கசப்பான உறவுகளுக்கும் கசப்பான மனிதர்களுக்கும் கூட நல்ல மனமாற்றத்தை உண்டாக்கி அவர்கள் உன்னிடம் நன்றாக பேசும்படியும் பழகும்படியும் நான் செய்து காட்டுகிறேன். உனக்கான சுகமான சந்தோஷமான வாழ்க்கையை உனக்காகவே நான் உருவாக்குவேன். நீ ஒருபோதும் கவலை கொள்ளக்கூடாது. இனிமேல் உன் வாழ்வில் நிகழக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என் ஆசீர்வாதத்தோடு நல்லபடியாகத்தான் நடந்து முடியப் போகிறது. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்வில் என்ன நடந்தாலும் எல்லாமே நன்மைக்காக தான் என்பதை உணர்ந்து கொள். இனிமேல் உன் வாழ்க்கை எந்த குறையும் இல்லாத நிறைவான வாழ்க்கையாக மாறப்போகிறது. அதற்காக தானே உன்னை தேடி வந்துள்ளேன். உன்னுடைய தன்மானத்தை விட்டுவிட்டு நீ யாரிடமும் பழக வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை என் செல்வமே. தன்மானத்தோடும் தனி முயற்சியோடும் வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு யார் எதை கெடுதலும் செய்யும்படி நான் விட்டுவிட மாட்டேன். நீ ஒருபோதும் மற்றவர்களுக்கு அடிமையாய் இருக்கக்கூடாது. என்னுடைய அடிபணிந்து வணங்கிய உன் வாழ்வில் எல்லா நல்ல விஷயங்களையும் நான் அமைத்து கொடுக்கிறேன். நாம் எதற்காக இந்த உலகில் வாழ வேண்டுமென எதிர்மறையாக எண்ணுவதை காட்டிலும் நாம் எதற்காக இந்த வாழ்க்கையை வீணாக்க வேண்டும்? மனித பிறவி என்பது எவ்வளவு அற்புதமான பிறவி என்பதை உணர்ந்து புரிந்து நடந்து கொள். நல்லதே உனக்கு செய்வேன்.